துபாயில ஏகப்பட்ட மால் இருக்குது. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச மாலுங்கிறது ஈபின் பட்டோட்டா மால். ஏன்னா இதான் இவன் தங்கி இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரே மால். அப்படிதானே? ஆனா காரணம் அது மட்டும் கிடையாதுங்க. இந்த மாலுக்குள்ள போய் வந்தா ஒரு 6 கண்ட்ரிக்குள்ள போயிட்டு வந்த ஃபீல் கிடைக்கும். பாத்துருவோம். ஒரு காலத்துல இபின் பட்டோட்டா அப்படிங்கிறவர் உலகம் சுற்றும் வாலிபனா இருந்திருக்கிறாரு. அவரு நாடு நாடா சுத்தி வரும்போது அவரு பார்த்து வியந்த சில கண்ட்ரிகளுடைய கல்ச்சர்களையும் கட்டட கலைகளையும் ரெப்ரசென்ட் பண்ண விதமா தான் இந்த ஒரு இபின் பட்டோட்டா மாலை கட்டிருக்கிறாங்க. என்ன போகணு வீடியோட ஸ்டார்டிங்ல தாடியெல்லாம் வச்சு பயங்கரமா இருந்த இப்ப என்ன ஷேவ் பண்ணிட்டு இருக்கிற அதுக்குள்ள அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோவையும் இந்த வீடியோவையும் மேட்ச் பண்ணி போட்டா அப்படிதான் இருக்கும். மாலுக்குள்ளார இப்பதான் கூட்டு வந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள வெளியே கூட்டு வந்துட்டேன். வா மாலுக்குள்ளார போலாம். மாலுக்குள்ளதான் இருக்கிறோம். மாலுக்குள்ள தூசியா கோட் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறோம். பார்த்தல மேல வானம் கீழே ரோடு அப்படியே லைட்டு கம்முன்னு ஒரு தெருவில் நிற்கிற மாதிரி ஃபீல் கொடுக்குதா. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஒரு இபின் பட்டோட்டா மால்ல அண்டலூசியா கோர்ட், துனிசியா கோர்ட், பர்ஷியா கோர்ட், எகிப்து கோர்ட், இந்தியா கோர்ட், சைனா கோர்ட்னு மொத்தம் 6 கோர்ட் இருக்குது. கோர்ட்டு சொல்றியே, இங்க வாதாடுறதுக்கு வக்கீல் இருப்பாங்களா? எது தீர்ப்பு சொல்ற ஜட்ஜினால் இருப்பாங்களா? புரியல. எல்லாம் நம்ம டிவி கேட்க ஆதரவா ஒரு கேஸ் போடலாம் தான். யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க?